இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையில் எது ஸ்பெஷல் மெமரியாக இருக்கும்னா அந்த விஷயத்தை அவங்க முதல் முறை உணரும் போது தான் அவங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தான் நீயும் எனக்கு கவி. நீனா எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா? அப்பெல்லாம் என் நாளோட அஜெண்டாவே உன்னை பார்த்தா போதும் தான் இருக்கும். அப்போ நான் உன்னை வச்ச கண்ணை வாங்காமல் பார்க்குறத அங்கே வந்துட்டு போகிற ட்ரெயினுக்குள்ள தெரியும். உன்னை தவிர ஏய், ட்ரெயின் இந்த பக்கம். அந்த பொண்ணை பார்த்தா அப்படியே பொண்ணு நினைச்சுக்க. ட்ரெயினை விட்டுருவடா நீ. வேடா எப்படி? ஏய், உன்னதான்டா. நம்பி காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க பாரு. மச்சான், இன்னைக்கு அவன் என்ன பார்த்தால ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாரும் உன்னை பார்த்தாங்க. ஆனா அவளை தவிர. ஏய், லவ்னா அப்படிதான்டா இருக்கும். லவ்னா அப்படிதான் இருக்குமா? அச்சோ, இது தெரியாம போச்சு இத்தனை வருஷம். இந்த செமஸ்டர் வந்தாலே இதான் ஒரே தலைவலி. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன்டா. ஆனா அவன் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறா. ஏய், அதுக்குள்ள ஒரு வழி இருக்குது மேன். பாக்குறியா? ஏய் விஜய், எப்படியும் நான் படிக்க மாட்டேன். நீயும் படிக்காதடி, ஃபெயில் ஆயிடலாம். கவி, ஏய் கவி, ஹலோ கவி. தயவு செஞ்சு சும்மா இரு. கவி, பாத்திர போற மச்சான். கூப்பிடுடா இருடா. என்னாச்சு? யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்ததுல. சரி, அதை விடு. ஹலோ, திரும்பு. அவ திரும்பிட்டா. பத்திரம் மாட்டேன் போடா. திரும்புடா. பாக்கலடா அவ. ஏன்டா பதற? மாமாமே. சொல்லப்போனா என்ன அறியாம ஒரு பொண்ணை பார்த்து நான் வைக்கப்படுறேன்னா அது உன்னாலதான் கவி. பொதுவாக ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சுன்னா ஈஸியாக பேசிடலாம். அதுவே அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பேசவே வராது. உங்ககிட்ட எத்தனையோ தடவை பேசணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் என்னுடைய தயக்கம் உன்னை என்கிட்ட தள்ளியே வச்சிருந்துச்சு. மச்சான், இந்நேரம் நம்மலாம் ஒரே காலேஜில் இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல? என்ன நல்லா இருக்கும்? ஒரே காலேஜாக இருந்தா இந்நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துருப்போம். அப்படின்ற ஈச்சிருப்ப. ஒன்னும் பிடிக்க மாட்டேங்குது. டேய், அவன் என்ன கண்டு கூட மாட்டேங்கிறாடா. அப்புறம் எப்படி அவகிட்ட போய் பேசுறது? அதுதான் நானும் சொல்றேன். அந்த பொண்ணு தான் உன்னை கண்டுக்கலையே. போய் வேற ஏதாவது பொண்ணை பாரு. அதை விட்டு ஏன் உயிராங்க? டேய், பின்ன இப்படியே பின்னாடி சுத்திருந்தா எப்போதான்டா லவ் சொல்ல போற? அது ஏன்னே தெரியலடா. அவகிட்ட பேசணும்னு போகும்போது ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. நீ இப்படியே தயங்கி நின்றுன்னு வச்சுக்கோ. நாளைக்கு வந்து எவனாவது உஷார் பண்ணி போயினே இருப்பான். அப்பா மச்சான், அவகிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்ண சொல்லடா. அட்லீஸ்ட் அவகிட்ட போய் ஹாய் பாய் எப்படி இருக்கீங்க அது வச்சு தான்டா பேச சொன்னேன். அதுவும் நீ பேசலன்னா நான் என்னடா பண்ணுவேன்? இது வேற சும்மா என்ன வந்து பண்றது? சரி சரி பேசுறேன். பேசுறேன்னா எப்போ போய் பேசுவேன்? இப்போ போய் பேசுவேன். இப்போ சும்மாடா. இன்னொரு நாள் பேசுறேன்டா. சும்மா நீ எந்த பேசுறேன். ஓய், உன்னை தாண்டி பார்க்குறான். அங்கே ஏய், ஏன் நீ அவனை மதிக்கவே மாட்ற? பசங்களை நம்ம பின்னாடி சுத்த வைக்கிறதே ஒரு தனி சுகண்டி.
அவங்கள நம்ம கண்டுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் மதிக்கவே மாட்டானுங்க. ஆனாலும் அந்த பையன் ரொம்ப பாவண்டி. காலேஜ் தொடங்குனது 3 வருஷமா அவன் பின்னாடியே சுத்துறான். பின்ன பார்த்துட்டே இருந்தா போதுமா? வந்து பேசினா தானே யார் என்னன்னு தெரியும். ஒண்ணுமே தெரியாம எப்படி லவ் பண்ண முடியும்? அடி பாவி, அப்போ உனக்கு அவன் மேல ஏய் சீ, அப்படிலாம் இல்லை. பார்த்தாலே தெரியுது ஒன்றும் இல்லைன்னு. தெரியுதுல, அமைதியா இருக்கு. இன்னும் எத்தனை நாள் தானே அவனை பின்னாடியே சுத்த விட போற? அவன் தான் வந்து பேச மாட்டான்னு தெரியல, நீயா போய் பேசினாதான் என்னவா? சுத்தட்டும், விடு. அப்பதான் என் மேல இருக்கிற லவ் ஃபீல் அதிகமாகும். அப்படி என்ன ஃபீலிங்கோ? முகரக்கட்டை. ஸ்டேஷன் வந்துச்சு, இறங்கு. இன்னும் எத்தனை நாள் தான்டா இப்படியே பார்த்துனே இருப்ப? எப்போதான்டா லவ் சொல்ல போற? நீ லவ் பண்ணி பாடுறா, தெரியும். அதனால தான் நான் லவ்வே பண்ணல. ஏன்டா லவ் சொல்றதுக்கு இத்தனை நாளா தயங்கின்னு இருக்க? அதுக்கு ஒரு வழி இருக்குதா கிட்ட? என்ன சொல்றேன். பிக் பண்ணிட்டாளா? என்னாச்சு? அவ போன் எடுக்கலடா. மச்சான், நான் வேணா நாளைக்கு நேர்ல போய் பேசிடுவா. ஏய், நேர்ல போய் பேச துப்பு இல்லைன்னு தானே உன் ஃபோன் நம்பர் வாங்கி கொடுத்தேன். அதையும் டேய் கையறா. இந்த நேரத்துல அவன் கூப்பிடுறான். ஃபோன் வேற உன் மூஞ்சி. கவிடா, காமா டீ ஏன்டா அட்டெண்ட் பண்ண? பேசுறா. ஏய் பேசுறா. ஹலோ, ஹலோ, யாரு? ஹலோ சொல்லு. ஹலோ சொல்லு. ஹலோ, ஆ கவி. ஆ எஸ். நீங்க யாரு? நான் யாரு? டாக் சம்திங். ஐ கோலி ஷிட். ஏன்டா கட் பண்ண? ஏன்டா கட் பண்ண? போன்லயாச்சும் லவ் சொல்லி தொலை வேண்டியதானடா. உன்னெல்லாம் வச்சுக்கின்னு டேய், அவ குரலை கேட்டோன்னே எனக்கு வார்த்தையே வரடா. எதுவுமே பேச முடியலடா என்னால. மச்சான், திரும்ப திரும்ப என்னால சொல்ல முடியாது. லவ்வை கூட கரெக்டான டைம்ல சொன்னாதான் சக்சஸ் ஆகும். அந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணேன்னு வச்சுக்கேன், லைஃப்ல திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. சொல்லிட்டேன், பாத்துக்க. மச்சான், நான் வேணா பேசாம நாளைக்கு கிரீட்டிங் கார்டு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டா? பழைய ஐடியா தான் இருந்தாலும் உன் மூஞ்சி கரெக்டா இருக்கும். கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணு. தேங்க்ஸ் மச்சான். இன்னும் 90ல வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க இவங்க. சூப்பர், நாளைக்கு கிளக்கும். சூப்பர் கலக்குவோமா? ஐயோ, இன்னும் பைத்தியத்துக்கெல்லாம் ஃப்ரெண்டா வச்சு சுத்தி நிக்கிறேனே. வாவ் வாவ். மச்சான், என்னடா? இந்தா ஒரு வழியா இன்னைக்காச்சும் அவட்ட குடுத்துரு. அசத்திர மச்சான். ஏய், கவி வந்துட்டாடா. ஏய், அவனுக்காக தானே அங்கேயே நிக்கிறான். நீ சொன்னது சரியா வருமாடி? இத பாரு, நீ ஏற்கனவே அவனை ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்ட. இதுக்கு மேலேயும் நீ பண்ணா அவன் வேற ஆளை பார்த்து போயிடுவான். சும்மா ரெடி. நானே என்ன பண்ண போறேன்னு தெரியாம பதட்டத்துல இருக்கேன். நீ வேற. நான் இங்கே இருக்கேன், நீ போய் பேசு. போ போ. அவளும் உன்னை நோக்கிதான் வருகிறாள். ஆல் தி பெஸ்ட். இன்னைக்காச்சும் லவ் சொல்லிடு. லவ் போலோ. ஐ ஆம் வெயிட்டிங் தேர். பை. நில்லு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே என் பின்னாடி சுத்திட்டு இருக்க போற? 2 வருஷமா என்ன சைட் அடிச்சிட்டு இருக்க. ஒரு தடவை கூட வந்து பேசணும்னு தோணலையா? அவ்வளோ நல்ல பையனா? சாரிங்க. அப்புறம் போற வரப்பெல்லாம் என்ன வெறிக்க வெறிக்க பாக்குறதுக்கு பேர்லாம் என்ன சொல்லுவாங்களாம்? அது வந்து என்ன வந்து போய்? சரி சொல்லு. எதா?
இத்தனை நாள் நீ என்கிட்ட என்ன சொல்லணும்னு என் பின்னாடி சுத்திட்டு இருந்தியோ அத. எல்லாரும் பார்க்குறாங்க. சாரி மேடம். அப்ப நீ சொல்ல மாட்ட. சரி, நானே சொல்றேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இது எனக்கு சொல்றதுல எந்த தயக்கமும் இல்லை. உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும். ஸோ இனிமே இந்த மாதிரி என் பின்னாடி சுத்தாம தைரியமா வந்து பேசு. ஓகேயா? அன்னைக்கு நீ வேற ஒருத்தர் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்ச உடனே உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு உன்னை ஃபாலோ பண்ணுறதையும் நிறுத்திட்டேன். இனிமேல் நீ என் லைஃப்பில் இருக்க மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து மூவ் ஆனதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஒன் சைடு லவ் கூட இவ்வளோ வலிக்குமான்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு. அப்படியே 2 வருஷம் போச்சு. ஒரு நாள் நீ வேலையை முடிச்சுட்டு வரும்போது தான் உன்னை அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன். அப்போவே முடிவு பண்ணிட்டேன், லைஃப்பில் எனக்கு கிடைச்ச இந்த செகண்ட் சான்ஸை எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா. இப்போ உன் முன்னாடி வந்து நிற்கிறேன். நான் எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்கள் முடிவு தான். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இல்ல. இப்போ வேணாம். நல்லா பொறுமையாக யோசிச்சுட்டு அப்புறம் சொல்லுங்க. இந்த வீடியோவும் இந்த பேரும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நரிக்குட்டம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. நாங்க ஒரு நரி கூட்டம். லைஃப்ல இப்பதான் மூவ் ஆன் ஆகி எனக்குன்னு ஒரு வேலை கிடைச்சு நிம்மதியா இருந்தேன். என்ன மட்டும் கஷ்டப்படுத்த ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்கடி. கவி, நான் ஒன்று சொல்லட்டா? அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு நீ வேணும் நிக்கிறத பார்த்தா ஏதாச்சும் காரணம் இருக்கும்டி. என்ன காரணம் இருக்க போகுது பெருசா?